இந்த நோன்பு பெருநாள் தொழுகை என்பது சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது. வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இந்த தொழுகை தொழுகும் முறை தக்பீரே தஹரீமா நீங்களாக الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாதாருக்கு வழங்கி வாழ்வோம், அண்டை அயலாரோடு இணங்கி வாழச் சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இறை உத்தரவின்படி முகமது நபி அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் கடந்த 30 நாட்களும் பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை அடக்கி இரவெல்லாம் இறைவனை நின்று வணங்கி இறைமறையை ஓதி கடந்த 1 மாத காலத்தையும் வணக்க வழிபாடுகளிலும் தியாகத்திலும் கழித்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் ஈது பெருநாள் என்கிற ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எனது அருமை அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நெஞ்சம் கனிந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஈரான், லெபனான், அதுபோல வளைகுடா நாடுகள் எங்கும் இன்றைக்கு ஒரு போர் சூழல் நிலவி வருகிறது. அங்கு வாழுகிற மக்களும் கூட அங்கே நாடுகளுக்கு இடையே அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்பட்டு அவர்களும் நிம்மதியாக வாழ்வதற்காக வேண்டி, அதுபோல இந்தியாவை ஆளுகிற அரசுகள் தொடர்ந்து செய்கிற அநீதிகளிலுமிருந்தும் இந்த மக்களை விடுவிக்க வேண்டி இந்த நல்ல நாளில், இந்த புனிதமிகு நாளில் நாங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் மன்றாடி நாங்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல உலகம் முழுவதும் அமைதி மேலோங்கவும் நல்லிணக்கம் மேலோங்கவும், அதுபோல நம்முடைய தாய் தமிழகத்தில் நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிற மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் நல்லாட்சி மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் மலர்ந்திடவும், மீண்டும் அவர் முதல்வராக வந்திடவும், எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு இணைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிடவும் இந்த நல்ல நாளில் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டுகிறோம். மொத்தத்திலே உலகம் முழுவதும் வாழுகிற எமது இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்கிற இந்த பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.